நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராஜ் செய்திகள் தொலைக்காட்சி வழங்கும் மனமே மனமே நிகழ்ச்சியில் உங்கள் இல்ல வரவேற்பலையில் தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைய மனமே மனமே நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய குறிப்பாக மன அழுத்தம், மனச்சிதைவு, இப்படிப்பட்ட பல பரிணாமங்களில் பல கட்டங்களாக வார வாரம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் சிறப்புமிக்க ஒரு வாரமாக இருப்பதில் ஐயமில்லை என்று கூட நினைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகளை பற்றியும் குழந்தை வளர்ப்பு முறை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் குழந்தை வளர்க்கக்கூடிய நேரத்தில் குழந்தைகளுக்கும் மன அழுத்தம் இருக்கிறது. அந்த குழந்தைகள் மன அழுத்தத்திலிருந்து சிறு குழந்தைகள் எப்படி வெளியே வருவது, அதை வளர்க்கின்ற பெற்றோர்கள் எந்த விதமான சூழ்நிலைகளில் அவர்களை வளர்க்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் அவர்களை கண்டிக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் ஊக்கப்படுத்த வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் தட்டி கொடுத்து முன்னேற துடிக்க வைக்க வேண்டும் என்று பல விஷயங்களை நேரடியில் விளக்கமளிக்க வந்திருக்கிறார். குறிப்பாக கேர் வித் லவ் ட்ரஸ்ட் அன்பினால் தாங்குவேன் அறக்கட்டளையின் இருந்து வந்திருக்கிறார் திரு எல் தாமஸ் அவர்கள். முதலாவது அரங்கத்தில் அவர் வரவேற்போம். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் சார். இன்னைக்கு ரொம்ப நன்றி. மலர்ந்த முகமே வாழ்க்கையின் பேரின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சிரித்த முகத்தோடு வரவேற்றதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. குறிப்பா நாங்க மனமே மனமே நிகழ்ச்சியில வார வாரம் பெரியவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜோனருக்கு மட்டும்தான் வார வாரம் பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஏன்னா இப்ப சம்மர் டேஸ் அப்படின்னு ஒண்ணு வருது. இந்த சம்மர் டேஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் 365 நாட்களும் அவங்களுடைய படிப்பு என்ற சொல்லி ஒரு 180 நாட்களை பள்ளிக்கூடங்களே கழித்து விடுகிறார்கள். அடுத்து தனிப்பயிற்சி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய இளமை காலங்களை அங்க படிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சிறைச்சாலைக்குள் அடைத்து விடுகிறார்கள். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 30 நாள் தான் லீவ். அந்த 30 நாள் அந்த விடுமுறையிலும் எவ்வளவுக்கு தங்களுடைய குழந்தைகளை கசைக்கு புளிந்து எடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பெற்றோர்களும் இன்றைக்கு தயாராக இருக்கிறார்கள். அதை வைத்து வியாபார நோக்கத்தோடு வைத்துக் கொண்டிருக்கிற பல நிறுவனங்களும் தயாராக இருந்து கொண்டிருக்கிற சம்மர் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்ல ஒரு விஷயங்கள் தான், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஏன்னா தன்னுடைய குழந்தைகள் என்னென்ன விஷயங்கள் முன்னேறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் அந்த குழந்தையினோட மனநிலைமைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த என்னடா வீட்டுல இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு வந்தோம், திருப்பி சம்மர் கிளாஸ் ஒண்ணு கூட்டு போறாங்க, அங்க டியூஷன் கிளாஸ் போய் சொல்றாங்க, மியூசிக் கிளாஸ் போய் சொல்றாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளுக்குன்னு ஒரு மனம் இருக்கு. அதை சார்ந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு பேச போறோம். உங்களுடைய அறிமுறையோடு தொடங்கலாம் நினைக்கிறேன். ஆரம்பத்துல நீங்க சரியா ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒரு சிறைச்சாலை அப்படின்னு. குழந்தைகள் இன்றைக்கு அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க. ஸ்கூல்ல பாக்கும்போது ஸ்கூலுக்கு போகணும்னா முன்னெல்லாம் ஆர்வமா ஓடின பல பிள்ளைகள் நீ ஸ்கூலுக்கு போகணும்னு அடம் பிடிக்குது. ஏன் அப்படின்னாக்கா சம்திங் அது ஸ்கூல்ல அட்ராக்ஷன் இல்ல, பிள்ளைகளை அட்ராக்ட் பண்ணக்கூடியது இல்ல ஒண்ணு. அதே போல இந்த சம்மர் இந்த டேஸ் முன்னெல்லாம் 2 மாசம் விடுமுறை இருந்தது, அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஆனா இப்பெல்லாம் 30 நாள் எப்படா கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த நிலைமைக்கு மாறி போச்சு. ஏன்னா அதிகமான திணிப்பு. அதுவும் இன்னும் 10th 9th எல்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நோ லீவ், லீவே கிடையாது. இப்பவும் ஸ்கூல் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸ்பெஷல் கிளாஸ் ஒரு அடிப்படையில கூட அது கொடுக்கறாங்க. அது கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிட்டு நம்ம வெளியில போய் சேர்க்கிறோம், நல்ல விஷயம் தான், இல்லன்னு சொல்லல. பட் எத்தனை பேரு வெளியில கூட்டிட்டு போறோம் அவங்கள அப்படின்னு பார்த்தா வெளியில கூட்டு போறது இல்ல. மேபி பேரண்ட்ஸ் அவங்களோட டைமிங், எனக்கு ஜாப் லீவ் எடுக்க முடியாது, என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இதுல நான் அங்க போடுற காசு இங்க பிள்ளைக்கு போட்டா ஃபியூச்சர்ல நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல பண்ணுவாங்க. கேட்கறதுக்கு இன்னும் நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த பிள்ளைகளை நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைகள் மனநிலையில அந்த நிலையில இருந்து நம்ம பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்ப்போம். வெளியில போய் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது பல இடங்கள்ல வித்தியாசமான இடங்களை பார்க்கும்போது, வித்தியாசமான மனிதர்களை பார்க்கும்போது எவ்வளவு அனுபவங்கள் அதுங்களை அவங்க பெற்றுக்கொள்ளலாம். அதையெல்லாம் நாம தடை பண்ணிடுறோம். இங்க கண்டிப்பா நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை மட்டும் தான் கொடுக்கறோம். அது எந்த அளவுக்கு பிள்ளைகளை வளர்க்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிளையே நிப்பாட்டிடுறோம் நம்ம. சோ இதுதான் நான் என்னோட ட்ரஸ்ட்ல பாத்தீங்கன்னா விளைநிலம் விதைகளின் கருவறை அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கோம். அதாவது இந்த விதைகளின் கருவறை அப்படிங்கறது சார், நம்ம தொடர்ந்து இந்த விதைகளின் கருவறை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அழைப்பாளர், முதல் அழைப்பாளர் இருக்காங்க, நம்ம பேசி தொடர்ந்து நிகழ்ச்சி. வணக்கம், மனமே மனமே நிகழ்ச்சி. உங்க பெயர், எங்கிருந்து அழைக்கிறீங்க? கண்ணன் சார், தேனியிலிருந்து பேசுறீங்க சார். கண்ணன், தேனியிலிருந்து கூப்பிடுறீங்களா? உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. ஏதாவது வேலை செய்யணும், அந்த வேலை செஞ்ச பயமா இருக்குங்க சார், நம்மளால முடியுமா என்னன்னு. எந்த வேலையை செய்தாலும் பயமாவும் இருக்கு, பதட்டமாவும் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? எப்பயுமே மனசுல குழப்பமாவே இருக்குங்க சார். ஏதோ நீங்க மருத்துவம் இதுக்காக பாத்திருக்கீங்களா? இல்லைங்க சார், பாக்குறீங்க சார். உங்களுக்கு எத்தனை வயதாகுது கண்ணன்? 28 வயசுங்க சார். 28 வயது. திருமணமானவரா நீங்க? இல்ல திருமணம் ஆகலைங்க.
ஓகே, திருமணம் ஆகலை. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. இந்த கேள்விக்கு உண்டான பதில நம்முடைய மனநல ஆலோசகர் வந்து நேரலையில் பதில் தருவாங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி கண்ணன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சார், இப்போ கண்ணன் அவர் சொல்லியிருக்காரு, எந்த ஒரு வேலையும் செய்யும் பொழுது எனக்கு பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குன்றாரு. உங்களோட ஆலோசனை என்ன சார்? இந்த பயம் உருவாக என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மனிதன் ஒவ்வொரு உயிருக்குமே முதல்ல ஒரு 4 அடிப்படை தேவைகள் தேவை. அதாவது அன்பு, ஏற்பு, பாதுகாப்பு, மதிப்பு. அன்பு, ஏற்புங்கிறது அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். நாம எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் ஏற்றுக்கொள்ளுதல். நான் எப்படி இருக்கிறேனோ, நான் அழகா இருக்கிறேன், அசிங்கமா இருக்கிறேன், நுண்டியா இருக்கிறேன், கருப்பா இருக்கிறேன், இல்ல கெட்டவனா இருக்கிறேன், இல்ல நான் நல்லவனாவே இல்ல, எப்படி இருக்கிறேனோ நான் இருக்கிற நிலையில என்னை ஏற்றுக்கொள்ளுதல். அதே போல பாதுகாப்பு, செக்யூரிட்டி. நான் எங்க அப்பா அம்மாவோட இருந்தா எனக்கு செக்யூரிட்டி, நான் எங்க அண்ணன் கூட இருந்தா எனக்கு செக்யூரிட்டி, எனக்கு பாதுகாப்பு இருக்கு, நான் என் நண்பன் கூட இருக்கும்போது எனக்கு பாதுகாப்பு இருக்கு என்ற எண்ணம் எனக்கு உருவாகணும். இது இல்லாதப்போ அடுத்தது மதிப்பு, என்னை மதிக்கணும். நான் எங்க போனாலும் எனக்கு மதிப்பு கொடுக்கணும். மேபி நான் வெளியில போற இடத்துல என்னோட நடத்தை சரியில்லை அப்படின்றதுனால ஒண்ணு எனக்கு மதிப்பு கிடைக்கல அப்படின்னாலும் எனக்குள்ளார அந்த எண்ணம் என்ன ஆகும் அப்படின்னா நலிந்து போகும். சோ இந்த 4 அடிப்படை தேவைகள் எங்க ஒண்ணு முழுமையா கிடைக்காம போனாலோ அல்லது அது அறகுறையா கிடைச்சாலோ அவங்க இந்த நிலையில இருப்பாங்க. இப்ப இவரு பேசின வரைக்கும் பார்த்தா இவர் இதை யோசிச்சு பார்க்கலாம். இவர் மேபி எத்தனாவது பர்சன் தெரியல வீட்டுல, அது கேட்டு பார்க்கலாம் நம்ம. இவர் என்ன பண்ணல, இவர் முதல்ல செல்ஃப் அனலைசேஷன் ஒண்ணு சொல்லுவோம் நாங்க, சுய பரிசோதனை. இது ஆரம்ப காலத்துல நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப பள்ளிகள் எல்லாம் அது அவ்வளவா கொடுக்கறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் 10th படிக்கும் போதெல்லாம் எனக்கு லீடர்ஷிப் ட்ரைனிங்னு கொடுத்தாங்க 11th. சோ அந்த லீடர்ஷிப் ட்ரைனிங்ல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தது என்ன, எப்படி அடுத்தவனை நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு கொடுக்கல, நீ ஃபர்ஸ்ட் ஒன்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு கொடுத்தாங்க. சோ எனக்கு கொடுத்த அந்த ட்ரைனிங் எனக்கு இன்னைக்கு பயனுள்ளதா இருக்கு. அது போலதான் இந்த செல்ஃப் அனலைசேஷன் இன்னைக்கு கம்மியானதுனால பாருங்க, நான் யாருன்றது எனக்கு தெரியாம போயிடுது. சோ அதனால எனக்குள்ள என்னென்ன இருக்கு, எனக்குள்ள என்ன நல்லது இருக்கு, என்ன கெட்டது இருக்குன்னு எனக்கு தெரியல, அது அடுத்தவங்க சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ ஒரு கண்ணன் வந்து அவர் சொல்ற ஒரு 28 வயது ஆகுது, எனக்கு வந்து திருமண பருவத்தை நெருங்கி அவர் போயிட்டு இருக்காரு. எனக்கு வந்து அவருக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் குறைவுனால இந்த பிரச்சனை இருக்குமா சார், இல்ல வந்து வேற வேற ஒரு வேலையை செய்யும் பொழுது மற்ற ஒரு வேலையை சிந்திக்கும் பொழுது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்? அதான் இவர் இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா இவரோட அன்கான்சியஸ் மைண்ட்ல போய் அவர் செக் பண்ணி பார்க்கலாம். மேபி அவராக பார்க்கலாம், அவருக்கு முடிஞ்சதுன்னா இல்ல ஒரு ஆலோசகர்கிட்ட போய் உட்காரலாம். இப்ப ஆலோசகர் அப்படின்றத விட அவருடைய நம்ம என்னைக்குமே வந்து மருத்துவருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட்னு ஒண்ணு வச்சிருப்போம். சோ இவர் வந்து ஒரு ஆலோசகர் போறதுக்கு முன்னாடி செல்ஃப் அனலைஸா அவரை வந்து என்ன சப்கான்சியஸ்ல என்ன அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா முதல்ல பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வரலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். மனமே மனமே நிகழ்ச்சி. உங்கள் பெயர், எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்க வந்து பக்கீர் மொய்தீன் நாங்க வந்து ராஜ் திருநெல்வேலியில இருந்து பேசுறோம். திருநெல்வேலியில இருந்து என்ன மைதீன் சொன்னீங்க? சின்ன மைதீன். சின்ன மைதீன். சின்ன மைதீன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சார், நான் வந்து ஒரு ஃப்ரெண்டோட நல்லா பழகிட்டு இருந்தேன். சரி சரி, முன்னாடி நல்லா பேச மாட்டேன். முன்னாடி திடீர்னு ஒரு சண்டை ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பேசியாச்சு, அதுக்கப்புறம் இப்போ பேச ஆரம்பிச்சாச்சு. ஆனா எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பாதான் இருக்கு, அந்த ஃப்ரெண்டு நினைப்பாவே இருக்கு. ஓ, அவர் வந்து இப்ப உங்களுடைய தற்போதைய நிலையில இருந்து நீங்களும் அவரும் வந்து பேசாம வந்து பிரிந்து இருக்கீங்க? இப்போ பேசிட்டு தான் இருக்கும், முன்னாடிதான் பிரிஞ்சோம், இப்போ பேசிட்டு தான் இருக்கும். பேசினாலும் அதே நினைப்பாதான் இருக்கு, ஃப்ரெண்டு நினைப்பாதான். ஃப்ரெண்டு நினைப்பாதான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ற அப்படின்னு நீங்க கேக்குறீங்க, அதானே? அவர் ஆனா பெண்ணுங்களா? அவர் ஃப்ரெண்ட் ஆண். சரி, நல்லதுங்க. அவரு சிறு வயசுல இருந்தே உங்களுக்கு பழக்கமா? ஆமா, சிறு வயசுல இருந்தே பழக்கம். நடுவுல என்ன காரணத்துக்காக பிரிஞ்சீங்க? வேற ஒரு படிப்பு காரணத்துக்காண்டி. படிப்பு சம்பந்தத்துக்காக பிரிஞ்சிங்களா? ஆமா. சரி, இப்ப நினைப்பா இருக்குதுன்னா அவர் எங்க பக்கத்துல இல்லையா? இல்ல. அது ஒன்னும் பெரிய விஷயமே இல்லையே. ஒரு நட்பு ரீதியில நீங்க எதிர்பார்க்கறீங்க அவர்கிட்ட, அவ்வளவுதானே? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சின்ன மைதீன், அழைத்தமைக்கு மிக்க நன்றி சார். இந்த அவருக்கு கண்ணனுக்கு நீங்க சொன்னீங்க செல்ஃப் அனலைஸ் சொன்னீங்க. முதலாவது அவர் என்ன செய்யணும், முதல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணணும். ஒரு நல்ல எண்ணங்கள் நிறைய, நான் செய்வது சரி அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வரணும். தான் செய்யறதே அவர் இன்னும் அவராலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் செய்யறது சரியா இருக்குமோ இல்லையோன்ற சந்தேகமே அவருக்கு பயத்தை உண்டு பண்ணிடும். அதனால அவர் செய்யற செயல் தவறா போயிடும். அதனால அடுத்தவங்க உடனே சொல்லுவாங்க, பத்தியா உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா நீ சரியா செய்ய மாட்ட,
அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு. இதனால தாழ்வு மனப்பான்மை வர்றதுக்குண்டான ஒரு காரணங்கள் அதிகமாக இருக்குமா? அதனுடைய அடிப்படை தான் பயமே. பயத்தோட நெக்ஸ்ட் இது அங்கதான் போய் நிக்கும். ஆமா, அங்கதான் போய் நிக்கும். அது அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு போயிடுவாங்க அவங்க. இவ்வளவு இப்ப அவரை கேட்டீங்க அப்படின்னா நல்லா சொல்லுவார், அவர் எதுலயுமே முன்னேற்றத்தை பார்க்க முடியாத ஒரு நிலையா இருக்கும். எங்க போனாலும் ஒரு பயம், அதனால பின்னாடி வந்துருவாரு. கொஞ்சம் கிட்ட போவாரு, இல்ல முடியாதுன்னு பின்னாடி வந்துருவாரு. இது பை பர்த்ல இருந்து வர்றதா இல்ல இடையில ஏற்பட்ட, ஏன்னா ஜீன்ஸ் அடிப்படையில வரக்கூடிய ஒரு கரெக்ட் பாயிண்ட புடிச்சு கேட்டீங்க. இது ஆரம்பம் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மாவோட கருவறையில இருந்தே வரும். நம்ம அந்த கருவறை பத்தி தான் நம்ம பேசலாம். ஆமா, அதை தொடர்ந்து சொல்லுங்க டாக்டர். அதான் சொன்னேன், நான் விளை நிலம் அதான் விதைகளின் கருவறைன்னு அதுக்காக தான் சொன்னது. நான் இந்த பிள்ளைகள் இவங்களுக்கு அந்த கருவறையில அம்மா கரு உருவாகிறதுல இருந்து ஒரு குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கரு உருவாகுதுல அங்க அம்மா மட்டும் உருவாகல, அப்பாவும் சேர்ந்துதான். அதனாலதான் ஒரு பழமொழி ஒண்ணு அழகா சொல்லுவாங்க, ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும். ஆனா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் வெளியில எல்லாம் சொல்லி மாறி போச்சு, அதோட கருத்துக்கள் மாறி போச்சு. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா ஊராம்பிள்ளைங்கிறது தம் பொண்டாட்டி தான். தன்னுடைய மனைவியை யார் ஒருத்தர் ஊட்டி வளர்க்கறாங்களோ, அதாவது பாதுகாக்கிறாங்களோ, அன்பு செய்யறாங்களோ, அரவணைக்கிறாங்களோ, அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறாங்களோ, அதெல்லாம் அவங்க வயிற்றுல வளரக்கூடிய அவங்க புள்ள தானா வளரும். இதை யாரெல்லாம் பார்த்து செய்யறாங்களோ, இதை யாரெல்லாம் உணர்ந்து செய்யறாங்களோ, அவங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க பிள்ளைகள் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த செக்யூர்ல இருந்து எல்லாம் சேஃபா இருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய அன்பு கிடைச்சிருக்கும், பாதுகாப்பு கிடைச்சிருக்கும், மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், எல்லாம் கிடைச்சதுனால அவங்க ரொம்ப நல்லாவே இருப்பாங்க. சரிங்களா? இதுல அவருக்கு ஏதாவது தடை இருக்கான்னு அவர் பார்க்கலாம், அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி நம்ம மெடிடேஷன் பண்றதுன்னா, அதான் சொல்லணும், இது ஒன்று நாம சொல்லக்கூடிய ஒரு சில முறைகள் இருக்கு. இந்த முறையில கண்டுபிடிக்கலாம். அமைதியா உட்கார்ந்து என்னுடைய பழைய நாட்களை நான் கடந்து பார்க்கறது, நான் எப்படியெல்லாம் வந்தேன் அப்படின்னு சொல்லி கடந்து பார்க்கிற ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையில கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஆலோசகரோட உட்கார்ந்து நீங்க செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா பெட்டரா இருக்கும். ஏன்னா மேபி அப்படி பேக்ல நீங்க போகும்போது சமயத்துல தவறான ஒரு சில எண்ணங்களோ இல்ல வேற பாதை மாறின ஒரு சில எண்ணங்கள் வரும். அதுதான் தப்புன்னு நினைச்சு நீங்க அந்த பாதையில போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான பதில் கிடைக்காது. அதனால ஓகே டாக்டர், இப்போ ஒரு குழந்தை நம்ம பெற்றெடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 வருடத்துல இருந்து ஒரு 5 வருடம் வரைக்கும் அந்த குழந்தைக்குன்னு தனியா நம்ம கேர் எடுத்து வளர்க்கின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற உறவினர்கள், பெற்றோர்கள் இந்த மாதிரி மாத்தி மாத்தி அதை கேர் பண்ணிட்டு இருக்கறனால அந்த குழந்தை ஈஸியா பை பர்த் டு growth கரெக்டா வந்துடும். ஆனா இந்த 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கிற ஒரு குழந்தைகளை நம்ம எப்படி கேர் பண்ணணும்? ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல தான் மூளையோட வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னா, ஏன்னா உலகம் அப்படின்னு அதை பார்த்து வளரக்கூடிய வயது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள்ல அந்த ஒரு குழந்தை கண்களும் சரி காதுகளும் சரி என்னென்ன விஷயங்கள் படக்கூடாது, என்னென்ன விஷயங்கள் கண்டிப்பா படணும்? நீங்க சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்கா டாக்டர், நம்ம பேசுறேன். ஹலோ, வணக்கம். மனமே மனமே நிகழ்ச்சி. உங்க பெயர், எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார், தேன்மொழி ஒசூர்ல இருந்து பேசுறேன் சார். ஓகே தேன்மொழி, உங்களுடைய கேள்விகளை சார்ட்ட கேட்கலாம், கேளுங்க. சார், பையன் 10th போறான் இப்ப. அதனால அவன் படிக்க சொன்னா படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்கான். ஸ்கூல்லயும் அதேதான் சொல்றாங்க, படிக்கிறேன் பக்கத்துல உட்கார வச்சு ஒரு 2 கொஸ்டின் படிக்க வைக்கலான்னு பார்த்தா அப்ப படிக்கிறான், அப்புறம் திரும்பி பார்த்தா ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்கான், ஆஃப் மைண்டாவே இருக்கான். என்ன விஷயம்னு கேக்குறாங்க சார். பையன் எப்படிமா எழுதுவாராமா? நல்லா எழுதுவாரா? எழுதுறது கூட ஸ்லோவா தான் எழுதுவாப்ல. அப்படிங்களா? அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நிறைய இருக்குமா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது, கொஞ்சம் படிச்சுட்டு எழுதினாலும் கிளியரா எழுதிடுவான். கிளியரா எழுதிடுவார், ஸ்லோவா எழுதுவார், அவ்வளவுதான். படிக்கிறதும் அதே மாதிரி ஸ்லோவா தான் இருக்கும். ஆமா. சரிங்கம்மா, நீங்க எங்க இருக்கிறேன்னு சொன்னீங்க? ஒசூர் சார். ஒசூருங்களா? சென்னையில ஒரு சென்டர் இருக்கு, மெட்ராஸ் டிஸ்லெக்சியா சென்டர்னு சொல்லி. நீங்க கவுன்சிலிங்க்கு அங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா நான் இங்க நிறைய பேச முடியாது, இப்ப நிறைய காலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, வேற நிறைய சொல்ல முடியாது இப்ப. ஆனா பையனை அதுக்குன்னு ரொம்ப படிங்கன்னு சொல்லி பிரஷர் கொடுக்காதீங்க, சரிங்களா? அந்த பையனுக்கு ஒண்ணு சொல்லுங்க, நீ படிச்சா என்ன ஆவ, நீ படிக்கலன்னா என்ன ஆவ. பட் அதையும் எப்படி சொல்லணும்னா கோபமா சொல்லக்கூடாது, சரிங்களா? சொல்லும் பொழுதே அதுவும் அன்பாவே சொல்லுங்க, பையனுக்கு புரியுற மாதிரி. நீங்க சொல்ல, அதாவது வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறது சொல்லுவோம்ல, அது போல நீங்க சொல்லும் பொழுதே அன்பா சொல்லுங்க. அதற்கு முன்னால இவன் எத்தனாவது பையன் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் சார். அவரு ஃபர்ஸ்ட் பையன்.
அடுத்தது பையனா பொண்ணுங்களா? இல்ல ஒரே பையன் தானுங்களா? ஹலோ, 2 பையன் சார். 2 பேருங்க. ரெண்டாவது எப்படி இருக்கிறாரு? அவரு ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டா இருக்காரு, பயங்கர ஆக்டிவா இருப்பாரு. ரொம்ப கரெக்டுமா. இப்ப இங்கதான் பிரச்சனை இருக்குமா? நீங்க ரெண்டாவது ரொம்ப நல்லாவே பாராட்டுறீங்க. இல்ல அப்படி எல்லாம் இல்லம்மா, இல்ல இது உங்களுக்கு தெரியாம நடக்கிறது தான். நான் உங்களை ஒண்ணு குறையா சொல்ல வரல, இது உங்களுக்கே தெரியாம நடக்கிறது தான் இது. சரிங்களா? நம்ம முதல் பிள்ளைன்னு நார்மலா அவன் ரொம்ப மெச்சூர்டா இருப்பான்னு நமக்கே ஒரு எண்ணம் வந்துடும். ரெண்டாவது பிள்ளைன்னா சின்ன பையன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். சரிங்களா? அவனும் நம்ம பிள்ளை தானே. அது போல நீங்க பார்த்து இவனுக்கு எப்படி அன்பு செய்யறீங்களோ அதே போல அவனுக்கும் செய்யறேன்னு பாருங்க. நீங்க அந்த பையனுக்கு அதிகமா என்ன பண்ணுங்க, தோல்ல தட்டி கொடுங்க, தோல்ல கை போட்டு பேசுங்க. எப்ப பாரு பாடத்தை பத்தி மட்டும் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. பாடத்தை தவிர மற்ற சம்பவங்கள் அவனுக்கு இதெல்லாம் பிடிக்கும். அது என்னைக்காவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? கேட்டிருக்கேன் சார். அவனுக்கு பைலட் ஆகணும்னு ஆசையா. சரி, அதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு கேட்டிருக்கீங்களா? அது கேட்கணும் சார். அது கேளுங்க. அவனுக்கு அந்த பைலட் ஆகிறதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன மாதிரி படிக்கணும். அவன் நிறைய பைலட்னாக்கா அவன் ஏரோப்ளைன்லாம் செய்யறானா, அதுக்கு வரையறானா, அதுக்கு என்ன பார்ட்ஸ் தேவை, அதுல அவனை எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கானோ அதுல ஃபர்ஸ்ட் அவனை இன்வால்வ் பண்ண வைங்க. அவன் என்னைக்கு அதுல இன்வால்வ் ஆயிட்டானோ ஆட்டோமேட்டிக்கா படிப்பு தானா வந்துடும். சரிங்களா? 10வது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, 10வது படிக்கிறாங்கிற ஒரு காரணத்துக்காக அவனை படிப்பை தவிர வேற எதுலயும் கவனத்தை செலுத்த விடலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைங்க படிப்பை மட்டும் அப்படின்னு நினைச்சிருந்தா மீதி எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. கண்டிப்பா. அப்புறம் வெறுப்பு தான் வரும் அந்த படிப்பு மேல. கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஆலோசனை கொடுத்தீங்க தேன்மொழி. இந்த சார் சொன்ன விஷயத்தை நீங்க அன்போட இருங்க சார். இப்போ இந்த விஷயத்தை பத்தி தான் நான் கேட்கலாம் வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்லும் போது நீங்க பை மிஸ்டேக்கா நீங்க ஒண்ணு சொன்னீங்க. அதாவது நான் 5 வயது வரைக்கும் அந்த குழந்தைகள் வளர்வதற்கு உண்டான சூழ்நிலைகள் அமைந்து விடுகிறது. அதுக்கு மேல போகும்போது அந்த 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை போகும்பொழுது உலகத்தினுடைய முதல் படிக்க அவங்க செல்லுகிறாங்க. இல்ல அத நீங்க சொன்னதுல நான் ஆக்சுவலா என்ன மிஸ்டேக்னு சொல்ல வந்தேன்னு சொன்னீங்கன்னா, நீங்க சொன்னது நார்மலா எல்லாருமே பாக்குறது அது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பிறந்த உடனே பாக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க வீட்டுல, குழந்தைகளை பாத்துக்கிறாங்க. வளர்ந்த பிறகுதான் பார்க்க ஆள் இல்ல நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அந்த பிறக்க ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம பாக்குறது தாய் தான் பாக்கணும், அம்மா அப்பா தான் பாக்கணும். அந்த அப்பா அம்மாவோட கேர் இல்லாம அடுத்தவங்க கேர் வந்ததுன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் அப்பா அம்மாவோட அன்பை இழந்து போகுது. அங்க இழக்கும் பொழுது அங்க ஒரு நலிவு ஆரம்பிக்குது. நான் சொன்ன மாதிரி 4 கால்கள்ல ஒன்னு அன்பு அங்க முதல்ல இறங்குது. அடுத்தது அக்செப்டன்ஸ். என்னதான் இருந்தாலும் அம்மா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அணைப்புல இருக்கக்கூடிய அந்த சுகம், அந்த செக்யூரிட்டி அடுத்தவங்க கிட்ட கிடைக்காது அந்த பிள்ளைக்கு. தொடர்ந்து இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். மனமே மனமே நிகழ்ச்சி. உங்க பேர் எங்க அழைக்கிறீங்க? சார், நான் ஈரோடு மாவட்டம் விஜயமாத்தன் கூப்பிடுறேன் சார். உங்களுடைய ஆலோசனை ஓகேமா? ஓகே, உங்க ஆலோசனை சாட்ட கேட்கலாம், பேசுங்க சார். இதுக்கு முன்னாடி ஒரு ஒசூர்ல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க. அதே பிரச்சனை தான் எனக்கும். சொல்லுங்க. எங்க பெரிய பையன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்காங்க எதுலையுமே. அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சார் அதிகமா பண்றாங்கன்னா என் பையன் அதிகமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் பண்றாங்க. சரிங்க. அதான் என்ன காரணம்னு தெரியல. இதே மாதிரிதான் சின்ன பையன் ரொம்ப எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. சரிங்க. சரி, அத பத்தி தான் கேட்கலான்ட்டுங்க சார். ஓகேமா, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நேரலையில சார் பதில் சொல்லுவாங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி சார். இது பரவலா நான் சொன்ன மாதிரி தான். இது ஒரு குடும்பத்தில் மட்டும் நடப்பதில்ல, எல்லார் குடும்பங்களும் நடக்கிறது. அது ஏன் சார் அப்படி? மூத்த குழந்தை மட்டும் நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டுறதுனால அவங்க மைனஸா ஆக்கப்படுறாங்களா சார்? இது இயல்பாவே சின்ன பசங்க அப்படின்னு ஒரு நெக்ஸ்ட் அடுத்ததுன்னு வரும்போது நம்ம வீட்டுல இப்ப பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் 5 பேர் 6 பேர். எங்க வீட்டுல நாங்க 5 பேர். ஒருத்தர் விட்டோன்னா ஒருத்தர் பாத்துக்கலாம். ஆனா இப்ப 2 பேரு. யாரு பாத்துக்கிறது? 2 பேரும் சின்னவங்களா இருப்பாங்க. கண்டிப்பா சார். அதனால கொண்டு போய் கிரச்சில விட்டுருவோம். இல்லாட்டி வேற பாட்டி கிட்ட விட்டு. ஆமா, அங்க விட்டுருவோம். இல்லன்னா பாட்டி யாராவது ஒரு பாட்டியை கொண்டு வந்து வீட்டுல விட்டு அவங்க வீட்டுல பார்க்க சொல்லிட்டு போயிடுவோம் நம்ம. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு எப்படி வளரணும்னு தெரியாது. அவங்க யார் எப்படி இருக்கிறாங்க எதிர்த்தாப்புல பாப்பாங்க. அது போல இவங்க நடப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப ரீசெண்டா என்கிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார். அவரோட குழந்தை 1 வயசு குழந்தை. அவரு போய் பாக்குறாரு, குழந்தைய பாக்குறாரு, கையில மொபைல் வச்சிருக்கு. 1 வயசு குழந்தை. அது போட்டோன்னு கேட்டுச்சு. நான் மொபைல் எடுத்து காட்டினேன். அது அழகா கையை வச்சு தள்ளி பாக்குதுங்க.
அதுக்கு எப்படிங்க தெரியும்? தெரியலைங்க அப்படின்னாரு. 1 வயசு குழந்தைக்கு அவர் சொல்றாரு. ஆனா நான் என்ன சொன்னேன், அந்த 1 வயசு குழந்தை முன்னாடி நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? போட்டோ அதான் பாத்துருப்போம். நம்ம போட்டோ பார்த்து நம்ம அதான் தள்ளி பாத்துருப்போம். அத அவ பார்த்த உடனே அவ செஞ்சுட்டான். குழந்தைகள் எதை பார்க்கிறதோ அதே மாதிரி வருகிறது. இப்போ இந்த குழந்தைங்க அப்படின்னா பிறந்ததுல இருந்து எப்ப பார்வை வர ஆரம்பிக்கிறதோ அப்போத்துல இருந்து பார்க்கறதெல்லாம் உள்ளார போய் ஸ்டோர் பண்ணுது. அப்ப அதுக்கு முன்னாடி கேட்கறதெல்லாம் உள்ளார போய் ஸ்டோர் பண்ணிக்குது. அப்ப பிறக்கிறதுக்கு முன்னாடி பொழுது யோசிச்சு பாருங்க, யார் மூலியமா கேட்கும்? தாய் மூலமா, அம்மா மூலியமா என்னெல்லாம் உள்ளார போகுதோ அதெல்லாம் குழந்தைகளுக்கு உள்ளார போகுது. கண்டிப்பா சார், நீங்க அருமையா பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம சின்ன ஒரு பிரேக் எடுத்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நேர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் மனமே மனமே நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் சந்திப்போம். இணைந்திருங்கள். ஏதாவது வார்த்தையை சொல்லி என்ன வம்புக்கு இழுத்து இன்னொரு கேஸ பதிவு பண்ணத்தான் என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? சுரபி, நிர்பய் 2 பேர் சாவுக்கும் நான் காரணமாகவே இல்லை. அது நம்ம 2 பேருக்கும் நல்லா தெரியும். ஆனா நீ வெளியில வர்றது நடக்காது. அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்லை. அதுக்கு வழி எதுன்னு எனக்கு தெரியும். இன்று இரவு 7 மணிக்கு ஆச்சி மசாலா வழங்கும். எனக்கு ஃபேஷனபிள் ட்ரெஸ்ஸஸ்னா ரொம்ப பிடிக்கும். பருமனா இருந்ததால பிடிச்ச ட்ரெஸ் போட முடியறது இல்ல. அதனால என் ஃப்ரெண்ட் எனக்கு நியூட்ரி ஸ்லிம் சஜஸ்ட் செஞ்சா. சில வாரங்கள்ல நியூட்ரி ஸ்லிமால ஸ்லிம் ஆகி இப்போ எல்லா ட்ரெஸ்களும் போட முடியுது. நவ் ஷாப்பிங் ஷாப்பிங் ஷாப்பிங். ஸ்லிம் ஆக ஆயுர்வேன் நியூட்ரி ஸ்லிம். When the whistle go, get low when the whistle go. Get low when the whistle go. எல்லாருமே என்ன பென்சில், ஸ்கேல், குச்சின்னு கிண்டல் பண்ணுவாங்க. I was fed up with those names. Then my close friend suggested Ayurved Nutrigain to me. சில வாரங்களிலே perfect fit ஆன உடல் என்னோடதாச்சு. உடல் எடையை அதிகரித்துக் கொண்டு திடமான உடற்கட்டினை பெற நியூட்ரிகெயின். இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இதுதானே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க? இது நடக்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க? இன்று இரவு 8:01 கருத்தம்மா. திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 12 மணிக்கு பெண்கள் நேரம். தினம் ஒரு அறுசுவை விருந்து. நேர்களை மீண்டும் வரவேற்கிறோம் மனமே மனமே நிகழ்ச்சிக்கு. இன்றைய மனமே மனமே நிகழ்ச்சியில் குறிப்பாக குழந்தைகளில் இருக்கிற அந்த மன அழுத்தமும் பெற்றோர்கள் மன அழுத்தம் மன தாக்கத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை குறித்து விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் திரு எல். தாமஸ் அவர்கள். தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். சார், நம்ம பிரேக்குக்கு முன்னாடி நம்ம போகும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன விஷயம் அப்படின்னா அந்த மூத்த பசங்களுக்கு ஒரு கேரும் 2வது பசங்களுக்கு ஒரு கேரும் இருப்பது இன்றைக்கு பரவலா தமிழகத்தில் மட்டும் உலகம் ஃபுல்லா இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஆண் குழந்தைகள் என்றால் வேறு ஒரு மாதிரியும், பெண் குழந்தைகள் என்றால் வேறு ஒரு மாதிரியும் இருக்கிறது. இன்றைக்கு ஆண் குழந்தைகள் 2 ஆண் குழந்தைகள் வைத்திருக்கிற வீட்டுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, சின்ன சின்ன விஷயங்கள் தான் வரும். ஆனால் பெண் குழந்தைகள் எடுத்துக்கும் பொழுது வெளியிலும் சரி வீட்டுக்குள்ளும் சரி பயங்கரமான பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும், பேரண்ட்ஸ்க்கு நீங்க அட்வைஸ் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அது சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காலர் லைன் வந்துட்டாங்க, பேசிட்டு இந்த மேட்டருக்கு நம்ம ஒழுக்க போகலாம். சார் வணக்கம், மனமே மனமே நிகழ்ச்சி. உங்க பெயர் எங்க அழைக்கிறீங்க?
வணக்கம் சார், நாங்க திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோங்க. உங்களோட ஆலோசனைகளை சார்ட்ட கேட்கலாம், கேளுங்கம்மா. சார், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்ப நாங்க கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கோம். சரி. என்ன ப்ராப்ளம்னா இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி வெறும் மணி மைண்ட்ல இருக்காரு. யார் பணம் கொடுக்கறாங்களோ இப்ப அவங்க கிட்ட அவங்கதான் எனக்கு ரொம்ப ஃபேவர் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காரு. அதுக்காக இப்போ பொண்டாட்டி வேண்டாம், ஒய்ஃப் வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட அவர் ஓகே வேண்டான்ட்டு ஒதுங்கி இப்ப அவங்க கூட இருக்காரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்ன்றது எனக்கு தெரியல. இப்ப டைவர்ஸ் கூட அப்ளை பண்ணிருக்காரு அவங்க சொல்றத கேட்டு. இது எப்படின்னு எனக்கு புரியல. இப்போ என்ன பண்ணா நான் சரியா இருப்பாருன்றது எனக்கு புரியல. ஹலோ, இருங்கம்மா. நீங்க அவரு மணி மோட்டிவ்ல இருக்காருன்னு சொல்றீங்க. உங்களுக்கு எப்படிமா, நீங்க என்ன உங்களோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு அவர்கிட்ட? என்னோட எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வரணும், கொஞ்ச நேரம் பேசுறதோ அந்த குழந்தை கூட இருக்கிறதோ அதெல்லாம் எதுவும் இல்ல. அந்த வெளிய அந்த பர்சன் என்ன பேசுறாங்களோ அததான் எங்க வீட்டுல வந்து அந்த டைமுக்கு இப்ப பஞ்சுவாலிட்டியா. நான் அது கேட்கவே இல்ல. அவரு எப்படின்னு இல்ல, நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க அவரை, அவர்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறேன் நான். கரெக்டா பையனுக்கு அப்பாவா அவர் வீட்டுக்கு வந்தா கூட நல்லா இருக்கும். இப்ப வீட்டுக்குள்ள வர்றது இல்ல, அதுக்காக. சரி சரி. நீங்க ஒரு அவங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஆண் நண்பரா பெண் நண்பராங்கம்மா? அவருக்கு பெண் நண்பர். பெண். நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, நேரலையில வந்து சார் வந்து பதில் சொல்லுவாங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றிமா சார். கேஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் வீட்டுல வந்து செய்யறாங்க. அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு சக மனிதனா தன்னுடைய குழந்தைக்கு தகப்பனா இருந்தா மட்டும் போதும், அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன்றாங்க. ஆனா அங்க ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நம்ம குழந்தைய பத்தி தான் நம்ம பேசிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளரக்கூடிய குழந்தையினுடைய எதிர்காலம் எப்படி சார்? கண்டிப்பா அது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த பையனோ இல்ல அந்த பொண்ணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தா இன்னும் ரொம்ப கஷ்டம். பையனா இருந்தாக்கா இப்ப அந்த பையன் என்ன எதிர்பார்ப்பான், இல்ல அவன் மைண்ட்ல என்ன போய் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அப்படின்னு பாக்கணும் நம்ம. ஒருவேளை அவனுக்கு அப்பா செய்யறது சரி மாதிரி தோணுச்சுன்னா அடுத்தது அவன் லைஃப் எப்படி இருக்கும்னு பாக்கணும், அவனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும். இல்ல அம்மா செய்யறது சரி அப்படின்னும் பொழுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்பா மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்குள்ள ஒரு வெறுப்பு அதிகமாக ஆரம்பிக்கும். சோ இந்த வெறுப்பு எங்க எப்படி வெளிப்படும் தெரியாது அவனுக்கு. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது வெளிப்படும், அல்லது அந்த இடத்துல தான் முதன்மையானவன் காட்டுறதுக்காக வேண்டி, அல்லது அந்த வெறுப்பை வெளிப்படுத்த தன்னை ஒரு இடத்துல பிரபலப்படுத்திக்க பார்ப்பான். இந்த ரவுடிசம் இதெல்லாம் வர்றதுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் அந்த பிள்ளைகள் அப்படி வளர வைக்கிறது. டாக்டர், இப்ப சார் நீங்க இப்ப சொன்னனால நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். இன்றைக்கு நிறைய வந்து பெற்றோர்கள் தங்களுடைய வளர்கின்ற குழந்தைகள், குறிப்பா வந்து 4 வயதிலிருந்து 12 வயது வரை, 11 கூட வச்சுக்கலாம், இந்த 6 வருஷம் அந்த இடைவெளி இருக்கிற இந்த குழந்தைகளோட மேக்சிமம் பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு முன்னாடியே சண்டை போடுறாங்க. தேவையில்லாத வார்த்தைகளை வந்து பிரயோகப்படுத்துறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்ல போகும்போது வந்து அடிதடி வரைக்கும் கூட போகிறது. அந்த மாதிரி சூழ்நிலைகளை பார்த்து வளர்கிற குழந்தைகளுடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியா தான் இருக்குன்றது ஐயப்பாடே கிடையாது. அப்படி வேற எது மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இந்த வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? இருக்கு. அதாவது இது குழந்தைகள் வெளிப்படுத்திட்டானா மேபி அவங்க பாடியில ஏதோ பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் சொசைட்டில நேம் ஸ்பாயில் ஆகும் பிள்ளைகளுக்கு. ஒரு சிலர் வெளிப்படுத்த தெரியாது, வெளியே சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்குள்ளார அடக்கி வச்சிருவாங்க. இது அவங்களுடைய உடம்ப மனசும் இல்ல, மனசை பாதிக்கிற மாதிரி உடம்பையும் சேர்த்து பாதிக்கும். அது கேன்சராகவும் வர வாய்ப்பு இருக்கு. இது அதான் சொல்றேன், இது வந்து உள்ளுக்குள்ளாரே அடங்கி போகிறது. இதுக்குதான் இன்னைக்கு கவுன்சிலிங் நிறைய தேவைப்படுது. இன்னைக்கு நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்களே ஒழிய ப்ராப்பரா நான் சொல்றது திருப்பி நான் அந்த 4 பேஸ தான் சொல்லுவேன். இந்த 4 அடிப்படைகளை கண்டுபிடிச்சு அதை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தேவை நமக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். மனமே நிகழ்ச்சி. உங்க பெயர் எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார், நான் வெற்றிவேல் பேசுறேன் சார். வெற்றிவேல் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சார், நான் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். ஓகே வெற்றிவேல், உங்களோட ஆலோசனை சார்ட்ட கேட்கலாம், கேளுங்க. சார், நான் டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஹலோ, சொல்லுங்க சார். நான் டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி. ரூமுக்குள்ள ஃப்ரெண்டும் கூட போயிட்டு ரூம்ல தங்கி படிக்கலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனா வீட்டு ஞாபகமா இருக்குங்க சார். வீட்டுல போய் படிக்கலாம்னு சொல்லிட்டு மாதிரி தோணுதுங்க சார். வீட்டுக்கு வந்தா சரி, வீட்டுக்கு வந்தாலும் படிக்க முடியலைங்க சார். ரூம்லயே தங்கலாம் போலக்குதே, அது ரூம்ல பெட்டர் போலக்குது அப்படின்ற மாதிரி தோணுதுங்க சார். 2 பக்கமும் படிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருதுங்க சார்.
அதுக்கு தகுந்த ஒரு காரணம் சொல்லுங்க சார். வீட்டுல இருந்தாலும் வீட்டு நாமமா இருக்காது, ரூம்ல இருந்தாலும் வீட்டு நாமமா இருக்க, படிக்க முடியல. சரி வீட்டுக்கு வந்தாலும் மைண்ட் டைவர்ட் ஆகுறது, படிக்க முடியலைங்க சார். ரூமுக்கு போனா பெட்டர் ஆகும் போல இது அப்படின்ற மாதிரி தோணுதுங்க சார். இல்ல 2 இடத்துல எது டிஸ்டர்ப் பண்ணுது உங்களை? ரூம் வீடு தான் சார் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ரூம்ல வந்து வீட்டு ஞாபகம் அதிகமா வருதுங்க சார். அம்மாவோட இருக்கலாம், சரி ஃப்ரெண்டும் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வீட்டு ஞாபகம் வருதுங்க சார். வீட்டுக்கும் ரூமுக்கும் எவ்வளவு தூரத்துல இருக்கு சார்? ஒரு 30 கிலோமீட்டர் டிஃபரெண்ட் வருங்க சார். 30 கிலோமீட்டர். அப்ப தங்கி படிக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க சார், தங்கி படிக்கிற மாதிரி. இன்னைக்கு வீட்டுல தான். நீங்க முதல்ல ஒண்ணு தெளிவாயிடுங்க, நீங்க படிக்கணும் அப்படின்னு இருக்கிறீங்களான்னு தெளிவாயிடுங்க. ஆமாங்க சார், படிக்கணும் சார். அது படிக்கணும்னு இருக்கிறீங்க அப்படின்னா அதை மட்டும் கவனத்தை செலுத்துறதுக்கு பாருங்க. அதுக்கு உங்க மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. என்ன வயசு ஆகுது? நீங்க 25 வயசு ஆகுதுங்க சார். 25ங்களா? உங்களுக்கு நியரஸ்டா ஏதாவது யோகா சென்டர் இருக்கான்னு பாருங்க. டெய்லி போய் யோகா பண்ணுங்க. யோகாவில காயகல்பம் பண்ணிருக்கேன் சார். காயகல்பம், தசனார் மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணிருக்கேன் சார். நீங்க இந்த வார்த்தையை சொல்லவே கூடாதே. இல்லைங்க சார், எனக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க சார். அது மட்டும் அப்படியே செஞ்சுட்டு. அதாங்க, நீங்க அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. அப்ப நீங்க இன்னும் யோகாவே முழுசா பண்ணலன்னு அர்த்தம். சரிங்க சார். உங்க மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்க இன்னும் யோகாவில உங்க மனசை கொடுக்கல. ஆமாங்க சார், சரிங்களா? நீங்க யோகாவில ஒருநிலைப்படுத்த கத்துக்குங்க, எல்லாமே உங்களுக்கு ஒன்னாயிடும். ரொம்ப நன்றி வெற்றிவேல். எப்படிங்க? ரொம்ப நன்றி வெற்றிவேல். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி சார். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கு வந்துடும். நிறைய ஃபாலோஸ் வரணும்னா இது ஆண் குழந்தைகள் இருந்தாலும் சரி, ஆனால் பெண் குழந்தைகளா இருக்கும்போது மிகப்பெரிய பிரச்சனை உருவாகிறது. எல்லாத்துக்குமே உருவாகுது. அவங்க வந்து படிக்கிற விஷயத்துல இருந்து, நகை விஷயத்துல இருந்து, தோடு போடுறதுல இருந்து, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும். ஆனா இந்த பார்ஷாலிட்டியை போக்குறதுக்காக எனக்கு தெரிந்து நான் பார்த்த குடும்பங்கள் எல்லாம் ட்ரெஸ் எடுத்தா ஒரே மாதிரி சேமா ட்ரெஸ் எடுப்பாங்க, சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது. அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜ் போகும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பிரிவுன்னு வரும்பொழுது அதை வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா வந்து வளர்ப்பு அந்த மாதிரி இருந்தா தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்க சார். முதல்ல ஆண் பெண் இந்த டிஃபரன்ஸை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். சரிங்களா? அது எதுவா இருந்தாலும் எனக்கு குழந்தை, என்னோட பிள்ளை. அது பெண்ணுன்னா கட்டி கொடுத்து அனுப்பிட போறேன், ஆணுன்னா வீட்டுக்குள்ளார வச்சுக்க போறேன், அந்த நிலையெல்லாம் மாறி போச்சு இப்பெல்லாம். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கிராமங்கள்ல சொல்லுவாங்களே தவிர இப்ப அங்கேயும் அந்த சூழ்நிலை இருக்கான்னு எனக்கு கிராமங்களே இப்ப அதிகமா தண்ணி கொடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் இல்ல. அதனால அங்க ஆணுக்கு பெண்ணுக்குன்னு வித்தியாசம் தேவையில்லை. நம்ம 2 பேரையும் ஒரே மாதிரியே பார்க்கலாம். சரிங்களா? அதற்கு முன்னால் நீங்க இன்னொரு வார்த்தையை சொன்னீங்க, அவங்க முன்னாடியே சண்டை போடுறதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி. இதுதான் அவங்களை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். ஏன்னா ஒரு பையன் அப்பா போடுறது ஒருவேளை நியாயம்னு அவனுக்கு பட்டுச்சுன்னா அப்ப அவனுக்கு பெண்கள் மேல ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்கும். இந்த அம்மாக்கள் இல்ல பெண்கள் இவங்க எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க, இவங்களோட கேரக்டர் இப்படித்தான் அவன் நினைக்க ஆரம்பிப்பான். அல்லது அதுக்கு ஆப்போசிட்டா பெண்ணு நினைக்க ஆரம்பிக்கும். இதுல அவங்க 2 பேருக்கு என்ன பாதிக்கும் அப்படின்னா, அவங்க 2 பேரும் அவங்க லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணும்போது அவங்க கரெக்டான சூசிங் வர்றதுக்கு தடுமாறுவாங்க. அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள யார் அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்க எப்பேற்பட்டவங்க கூட பார்க்காம உடனே அவங்க கிட்ட சாஞ்சிருவாங்க. இன்னைக்கு இந்த லவ் மேட்டர்ஸ் அதிகமா ஆனதுக்கு காரணம் அதுதான். சரி, இப்ப லவ் மேட்டர்ஸ் சொன்னோன்னே நான் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இன்னைக்கு வந்து பல இளைஞர்கள் லவ் பண்றாங்க, லவ் மட்டும் தான் பண்றாங்க, மத்த வேற எந்த விஷயத்துக்கு முன்னெடுத்து அவங்க செல்ல திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ள வந்து நுழைவதற்கு இன்னைக்கு யாருக்கும் தயாராக இல்ல. கெட் டுகெதர், சாரி வந்து லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் வந்து மேலை நாடுகளுக்கு சரிப்பட்டு வந்தாலும் இப்ப நம்மளுடைய நாடுகள்ல அந்த கலாச்சாரங்கள் வந்து தொட்டி கொண்டிருக்கிறது. குறிப்பா வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டில வந்து இப்ப அதிகமாக வந்துருச்சு, லிவிங் டுகெதர்னு சொல்லி வந்துருச்சு. சோ அதற்கும் காதலுக்கும் தவறான ஒரு கண்ணோட்டத்துல நிறைய நண்பர்கள் இன்னும் வந்து உலா வந்து கொண்டிருக்கிறாங்க. சோ இவர்களுக்கு இதை பார்த்து வளரக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் வந்து பல பேர் வந்து கெட்டு போறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சோ அந்த மாதிரி வந்து வரும் பொழுது, அந்த மாதிரி நண்பர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் பொழுது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நண்பர்கள் குழந்தைகள் வரைக்கும் நீங்க போறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு முன்னால இன்னொரு ஸ்டெப், இவர்களுக்கு இந்த எண்ணம் வர காரணம் என்ன? இந்த கான்செப்ட் உங்களுக்கு எப்படி கான்செப்ட் எப்படி வந்தது அப்படின்னா, சொசைட்டில அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ், சொசைட்டில அது பல மீடியா சைட்ல இருந்தும் சரி, நீங்க முன்னாடி சொல்லுங்க எதை பார்க்கிறோமோ அது அப்படியே நம்ம ரிசம்பிள் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கா அது உள்ளார கிராஸ்பிங் ஆயிடும். நமக்கு நம்மள அறியாமலே நம்மளோட அன்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்கார்ந்துரும். இன்னைக்கு அதிகமான சீரியல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒரு சில சீரியல் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த அதுல வரக்கூடிய ஒரு சில தவறான கருத்துக்கள்
அவர்களை அறியாமலே அவர்களை நடைமுறைப்படுத்த சொல்லுது. இது போலதான் இவங்க நிறைய வெளியில பார்க்கறாங்க, நிறைய சினிமால பாக்குறாங்க, பக்கத்துல கேக்குறாங்க. இதெல்லாம் இவங்களுக்குள்ளார போய் அதை நியாயப்படுத்த சொல்லுது அவங்க மனசு. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு செல்ஃப் அனலைசேஷன் ஃபர்ஸ்ட் பண்ண சொல்லும். சுய கட்டுப்பாடு அல்லது காலர் வராங்க நினைக்கிறேன், பேசலாம் சார். ஹலோ வணக்கம், மனமே மனமே நிகழ்ச்சி. உங்க பெயர் எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் செல்லமுத்துங்க. செல்லமுத்து, உங்களுடைய ஆலோசனைகளை சாட்ட கேட்கலாம், கேளுங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. எனக்கு வயசு 32 ஆகுதுங்க. சரி சார், நான் கடன் பிரச்சனை ரொம்ப தவிச்சிட்டு சார், மனசு நிம்மதியே இல்ல. சரிங்க. நான் இதனால பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு கூட போயிருக்கேங்க. சரிங்க. ஏதாவது ஒரு வேலை இந்த மாதிரி சூழ்நிலை வந்து அமைய மாட்டேங்குங்க. சரிங்க. நான் வந்து திருப்பூர்ல இருக்கேங்க. சரிங்க. நான் வந்து கடன் பிரச்சனை தீரணுங்க சார். எனக்கு மனசே எனக்கு நிம்மதியே இல்லை சார். எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. சரிங்க. குழந்தைங்க வந்து அவ்வளவா வந்து நிக்க மாட்டேங்குதுங்க. அதுலயும் பிரச்சனையாவே இருக்கு. சரிங்க. மனசுல வந்து நிம்மதியா அமைதியாவே இல்லைங்க சார். கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்க சார். ஓகே, நீங்க முதல்ல எனக்கு நிம்மதி இல்ல, கடன் பிரச்சனையில இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியா இருக்காது, கடன் பிரச்சனையா இருக்காது, குழந்தையா இருக்காது. சரிங்களா? நான் உங்களை குறையா சொல்ல வரல. நீங்க முதல்ல உங்களுக்குள்ளார ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வாங்க. சரிங்களா? நல்ல எண்ணம், என்னால முடியும், நான் இருக்கிறது எனக்கு நல்லது, இருக்கிறதை கொண்டு நான் வாழ கற்றுக்கொள்வேன் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டு வாங்க. நமக்கு இன்னும் அதிகமா வேணும் அதிகமா வேணும்னு எதிர்பார்க்க தான் நாம இருக்கிறதையும் விட்டுறோம், கிடைக்க போறதையும் விட்டுறோம். நீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு நான் மகிழ்ச்சியா வாழ்வேன், வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளார கொண்டு வாங்க. அடிக்கடி நீங்க இதை சொல்லிக்கங்க, நான் திறமையானவன். சரிங்களா? நீங்க அடிக்கடி உங்களுக்குள்ளார சொல்லிக்க வேண்டிய விஷயம் இது ஒண்ணுதான். நான் திறமையானவன், நான் நல்லவன், எல்லோருக்கும் பயன்படக்கூடியவன். சரிங்க, இது சொல்லிக்கிட்டே இருங்க, சரியா போயிடும் உங்களுக்கு. நன்றி நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. உங்களுடைய அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு வெளியே வந்து எல்லா விதமான வளமும் பெற எங்களுடைய ராஜ் செய்திகள் தொலைக்காட்சி உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளது. சார் சொன்ன மாதிரி இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்த்துக்கோங்க. நன்றி சார். தொடர்ந்து நீங்க சொல்லுங்க சார். அந்த சூழல் பாருங்கன்னா, இப்ப இவங்கெல்லாம் இந்த மாதிரி வெளியில இருந்து வரக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் இவங்களை அறியாமலே இந்த பிள்ளைகளுக்கு உள்ளார போயிடுது. சரிங்களா? இது இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, பார்க்கக்கூடிய அந்த இளம் வயதினர், திருமணம் ஆகக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் உள்ளார போகும்போது அடுத்தது அவங்க வந்து கன்சீவ் ஆகி குழந்தை பெறும்போதும் அந்த தாட் அவங்களுக்குள்ளார இருக்கு. சோ இதேதான் அந்த அன்கான்சியஸ்ல இப்படியே தான் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு இப்ப. சோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா முதல்ல கொண்டு வர வேண்டியது ஒண்ணு, இந்த அன்பு, ஏற்பு, பாதுகாப்பு, மதிப்புன்னு நான் சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களை நாம் அதிகப்படுத்தணும். இது எப்படி அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் கட்டமா எல்லாருக்கும் முதல் செல்ஃப் அனலைசேஷன் கொடுக்க போகணும், சுய ஆய்வை செய்ய கற்றுக் கொடுக்கணும். இது பல பள்ளிகள்ல ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆலோசனை மையங்கள் கொண்டு வர சொல்லிட்டாங்க பள்ளிகள்ல. அரசாங்கம் இப்ப அதிகமாவே வந்திருக்கு. போன ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே டாக்ல சொல்றதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப இன்னும் அரசாங்கம் அதிகமாவே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பள்ளிகளில ஆலோசனை மையங்கள் கொண்டு வர்றது, அந்த ஆலோசனை மையங்களில இது அதிகமா சொல்லி கொடுத்தா நல்லது. சார், இப்ப வந்து இந்த சுய பரிசோதனை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த நம்ம வீட்டுல வளர்க்கிற குறிப்பா இந்த குழந்தைகளுக்கு இப்ப வந்து ஒரு 30 நாள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லீவ் இருக்கு. இந்த லீவ்ல வந்து கண்டிப்பான முறையில வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அது ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது நீங்க சொல்லிக் கொடுக்குற இந்த முறைகள் வந்து அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால அந்த மெத்தடை வந்து இன்னொரு முறை வந்து நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். கண்டிப்பா இந்த சுய பரிசோதனைங்கிறது எல்லோருமே மார்னிங்ல உட்கார்ந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் ஒண்ணு இருக்கு. என்ன டைமிங் சார்? காலையில ஒரு 6 மணி. ஏன்னா இப்ப எல்லாம் 12 மணி வரைக்கும் டிவி பாக்குறாங்க, அது மஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இல்லாட்டி பேரண்ட் வீட்டுல வராங்க. ஏன்னா நானே சொல்லுவேன், நான் 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன், நான் 10 மணிக்கு எல்லாரும் சாப்பிட்டு படுங்கன்னு நானே சொல்ல முடியாது. ஏன்னா என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, 12 மணிக்கு டியூட்டி முடிச்சிட்டு வரவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. ஏன்னா நான்லாம் பாத்தீங்கன்னா நான் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்த பிறகுதான் என் பிள்ளைகளோட விளையாண்டுட்டு அப்புறமேல தான் படுக்கிறது. 11:30 to 12 ஆயிடும். காலையில ஒரு 6 மணிக்கு எழுந்து எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து ஒரே குடும்பமா உட்கார்ந்து ஒரு
பரிமாற்றம் அவங்களுக்குள்ளார. அல்லது ராத்திரி உட்காரும் பொழுதே கூட நாங்க சமயத்துல ராத்திரி உட்கார்ந்து 12 மணி வரைக்கும் நாங்கள் இந்த பரிமாற்றம் பண்ணிப்போம். எங்களுக்குள்ளார டிஸ்கஷன் நடக்கும். எங்க 4 பேர் இருக்கு, நாங்க 4 பேரும் டிஸ்கஷன் பண்ணிப்போம். அன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஆமா அன்னைக்கு என்ன நடந்தது, இல்ல அவங்க ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பிள்ளைகளோட பேசுவோம். பிள்ளைகளும் நிறைய ஷேர் பண்ணுவாங்க எங்களோட. இந்த பசங்க அப்படி பண்ணுச்சு, அந்த பசங்க இது சொல்லிச்சு, நாங்க இந்த மாதிரி பதில் சொன்னோம் அவங்களுக்குன்னு. அந்த பதில் சரியா இல்லையாங்கிறத நாங்க அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். இல்ல ரொம்ப கரெக்டா சொன்னா ரொம்ப கரெக்டா சொன்ன, வெரி குட் அப்படின்னு பாராட்டுவோம். பிள்ளைகளை தப்பா சொல்லக்கூடாது, பட் பாராட்டலாம். நம்ம குறைகள் அப்படின்னும் பொழுது அது என்னைக்கும் நான் வெளியில் நிறைய பேருக்கு சொல்றதுதான், குறைகளை தனியா சொல்லு, பாராட்ட பப்ளிக்கா சொல்லுன்னு. ஓகே சார், ஏன்னா அதுதான் தேவை. இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்க்கறது தான், தன்னை பாராட்டுவார்களா யாராவது அப்படின்னு பாக்குறாங்க. அது தேவை. இதை நாம இந்த குடும்பத்துல முதல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா போதும். அது கூட நடுவுல நம்ம எல்லாரும் இந்த பத்மாசனத்துல உட்கார்ந்து ஒரு மூச்சு பயிற்சி எடுக்கலாம். சரி, இப்ப யோகா தெரிந்தவங்க பத்மாசனம் எடுத்துக்கலாம். யோகா தெரியாதவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்கும். நீங்க சொல்லுங்க, அதுல ஒரு சின்ன ஒரு பிரேக் அப்புறம் வந்து அந்த வழிமுறை நீங்க சொல்லுங்க. நேர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் மனமே மனமே நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இடைவேளைக்கு பின் சந்திப்போம், காத்திருங்கள். இன்று இரவு 9:30 உங்கள் ராஜ் டிவியின் கோடை கொண்டாட்டம் 2015 வரும் ஏப்ரல் 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு பாண்டிச்சேரியில் உள்ள போர்ட் கிரவுண்டில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. இன்று இரவு 7:30 பாரத் ரேஷன்.com வழங்கும் மண் வாசனை. அப்படின்னு பாடல வந்து அந்த வெயிட் இல்ல, அந்த வெயிட் இல்லாம வழுக்கலா இருக்கு. அந்த வழுக்கல் மட்டும் இருக்க கூடாது. வரும் ஞாயிறு பகல் 11 மணிக்கு ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ராஜகீதம். இங்கே வண்ணங்களுக்கு அர்த்தமில்லை, இயற்கைக்கு அழகும் இல்லை. எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓட. நீ எங்க போனாலும் நிழல் போல உன்னை துரத்துக்கிட்டே வருவேன். அழகிய லைலா. வரும் மே 4 முதல் இரவு 9:30 திங்கள் முதல் வெள்ளி வரை காண தவறாதீர்கள். வாமச்சம் போய் சரக்கடிப்போம். பாத்திரம் இல்ல పాషు పరదేశి నేను పరి నుంచి వచ్చేసాను. உங்கள் ராஜ் டிவியில் ராசிங் ஆலோசூத் வழங்கும் அலைப்பாயுதே திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8:30 காண தவறாதீர்கள். வழங்குபவர் மென்மையான சருமம் மற்றும் புத்துணர்விற்கு வாஸ்லின் ஆலோசூத். பவர்ட் பை ஏர்செல் 1+3 ஆஃபர். இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செய்யுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக. நேர்களே, மனமே மனமே நிகழ்ச்சி தொடர்கிறது. தொடர்ந்த நிகழ்ச்சிகள் நம்ம போகலாம். சார், நீங்க ஆரம்பத்தில் நீங்க சொன்னீங்க குழந்தை வளர்ப்பது என்பது ஒரு விளைநிலத்திற்கு வந்து ஒரு சமம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க.
நம்ம நிறைய விஷயங்கள் அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு வந்தோம். குழந்தைகள் எந்தெந்த மாதிரி சூழ்நிலைகள் வளர்கிறது, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களா நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப குறிப்பா வந்து நம்ம அந்த போன பிரேக் போறதுக்கு முன்னாடி வந்து குடும்பமாக ஒன்றாக அமர்ந்து என்னென்ன விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. யோகா தெரிந்தால் பத்மாசனம் அந்த யோக நிலையில் இருக்கலாம்னு சொன்னீங்க. அப்படி யோகா தெரியாத ஒரு ஃபேமிலிக்கு வந்து என்ன மாதிரி எக்ஸசைஸ் இருக்கு சார்? யோகா தெரியாதவங்களுக்கு பத்மாசனம் நம்ம சாதாரணமா சப்பளங்கள் போட்டு உட்காருவோம். அப்படி உட்கார்ந்தா கூட போதும். நம்ம உட்கார்ந்து மூச்சு பயிற்சி, மூச்சை கவனம் செலுத்தி பண்ணா போதும். இது நார்மலா செய்யறது எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்ப யோகா எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிள்ளைகளை கேட்டாலே பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் பத்மாசனம்னா என்னன்னு அழகா சொல்லி அதை சொல்லி பண்ணலாம். சரிங்களா? இந்த நிலையில இவங்க முதல் கட்டமாக இப்படி ஆரம்பிக்கும் பொழுதே அவங்களுக்குள்ளார பாத்தீங்கன்னாக்கா சண்டை சச்சரவே வராதுன்னு சொல்ல மாட்டேன், இருக்கும். ஆனா அது உடனே மறைஞ்சு போயிடும். வந்த ஒரு வேகத்துல வரும், அப்புறம் மறைஞ்சு போயிடும். இது நாளடைவில் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும், ஒரு ஷேரிங் வர ஆரம்பிச்சோன்னே அடுத்தவர் காப்பாற்றிக்கொள்ள அல்ல அடுத்தவரை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை உருவாயிடும். அது மாதிரி யாரையும் தாழ்வா நினைக்க சொல்லாது, அடுத்தவங்களை வந்து குறை சொல்ல சொல்லாது. இது இங்க உருவாக்குறது இல்ல, வீட்டுக்குள்ள உருவாக்குறது. நாளைக்கு இந்த பிள்ளைகள் பள்ளியிலயும் இதே தான் இருக்கும். ஸ்கூலுக்கு போனாலும் மற்ற பசங்க எல்லாம் கிண்டல் பண்றதோ கேலி பண்றதோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் ஆக ஆரம்பிக்கும். இது நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிச்சா மட்டும்தான். ஸ்கூல்ல எல்லாமே ஸ்கூல்ல தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா நடக்காத காரியம். சரிங்களா? ஒண்ணு இந்த விளைநிலத்தை பற்றி சொல்லும் பொழுது நான் சொன்னேன். இப்ப நீங்க அதுக்கு முன்னாடியே ஒண்ணு சொன்னீங்க, குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு 3 வயசு வரைக்குமாவது வீட்டுல பாத்துக்கிறாங்க, அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லி. ஆக்சுவலா விளைநிலம்னு நான் சொன்னதுக்கு காரணம் இது. அதை ஒப்பிட்டு நான் சொல்றேன். நான் நம்ம ஒரு விளைநிலத்துல பாத்தீங்கன்னா முதல்ல நிலத்தை உழுறோம் இல்லைங்களா? நிலத்தை உழுது அப்புறம் விதைக்கிறோம், அப்புறம் நீர் பாய்ச்சிரும், அப்புறமா வந்துட்டு களை எடுக்கிறோம், அதுக்கப்புறமா தான் நம்ம பயிரை வந்து பயிர் எடுக்கிறோம் நம்ம அதுல இருந்து. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல விழுறோம். இந்த விழுதல் என்பது என்னன்னா ஒரு பெண் கருவுறுதல். அதுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம அங்க விழுறோம் அப்படின்னா நிலத்தை பண்படுத்தி வைக்கிறோம். அப்போ ஒரு பெண்மையோட மனநிலையை நாம் உயிர் முதல்ல உருவாகிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, உயிரோட முதல் உறுப்பு உருவாகிறதே மூளைதான். ஒரு உடல் உறுப்புல முதல் உருவாகிறது மூளை. அந்த மூளையிலிருந்து ஒவ்வொரு நரம்புகளாக வளர்ந்தா ஒவ்வொரு உறுப்பும் வளருது. இது வளர்ற இந்த பக்குவம், இந்த நேரம் இருக்கு பாருங்க, இதுல அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணிதான் அங்க ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் வளரும். அதிர்ச்சியோ, அதனாலதான் சொல்லுவாங்க முதல்ல ஒரு 3-4 மாசத்துக்கு அதிர்ச்சி கொடுக்காத, நீ அதிர்ந்து போகாத, அப்படி வெளியில போகாத, பைக்ல போகாத அப்படி எல்லாம் சொல்றதுக்கு காரணம் இதுதான். நம்ம பெரியவங்க எல்லாம் நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க. என்னன்னா நேரா சொன்னா நம்ம ஆளுங்க கேட்க மாட்டாங்களேன்னு எல்லாத்துக்கும் ஒரு சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாம் சேர்த்து சொல்லி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். நம்ம தமிழர் பண்பாடுல எடுத்து பார்த்தோம்னா அத்தனையும் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியது, இன்றைக்கு பயன்படக்கூடியது. ஆனா அது எல்லாமே அவங்க வந்து சாமி பேர்ல சேர்த்து வச்சு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் கேட்பாங்கன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு ஒரு பயம் இருக்கும், அந்த பயத்துல நம்ம ஒரு ஒழுங்கா இருப்போம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஆனா இன்றைக்கு அதை வந்து அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா உல்டாவா மாத்திட்டாங்க. கடவுள் அதெல்லாம் தேவையில்லை, படிப்பு அதெல்லாம் வரவும் அந்த பக்தி பயம்ங்கிறதெல்லாம் ஒதுங்கி போயிடுச்சு. மெஞ்ஞானம் போய் விஞ்ஞானம் வந்துருச்சுன்னு சொல்றீங்க. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதாவது மெய்ஞானம் போய் விஞ்ஞானம் வந்தது. ஆனா விஞ்ஞானம் வந்து இப்ப என்ன பண்ணுதுன்னா மெய்ஞானத்தை நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அது நடக்காத ஒரு காரியம். ஆனா மெய்ஞானத்திலிருந்து விஞ்ஞானம் வந்ததுங்கிறது இன்னும் யாரும் புரிஞ்சுக்கல. மெய்ஞானம் இருந்ததுனால தான் இன்னைக்கு விஞ்ஞானம் கிடைச்சிருக்கு. அதனால இப்ப முக்கிய மூலதனம் எதுன்னா மெய்ஞானம் தான். நாம அந்த கடவுள் பக்தியும் அந்த உணர்வும் அது இருந்தால் மட்டுமே நாம் எதையும் சாதிக்க முடியும். இந்த உணர்வு நமக்கு நான் சொன்ன போல இந்த யோகத்திலையும் இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து கலந்தாய்வு செய்யும் பொழுதும் அங்க உருவாகும். இப்போ நீங்க விளைநிலத்துல வந்து முதல்ல வந்து நிலத்தை வந்து இப்போ உழ வேண்டும், உழுதல். அதுக்கு அடுத்தது பயிரிடுதல் சொன்னோம். அந்த பயிரிடுதல் குழந்தை பிறந்த அந்த நாள் முதல் 3 வயது வரை இது பயிரிடுதல்ன்றது என்னன்னா நாம விதைகளை தெளிக்கிறோம். அது போலதான் குழந்தைகளுக்கு அப்பொழுது அந்த குழந்தை எது கேக்குது, எதை பாக்குது, எதை நுகருது, இதெல்லாம் அதோடைய மைண்ட்ல போய் ரிஜிஸ்டர் ஆகும். ஒன்னொன்னே அது அந்த அனுபவமாக எடுத்துக்கொள்ளுது குழந்தைகள். அந்த பிறந்த குழந்தை அனுபவமா எடுக்குது. அப்ப நாம அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்கணும், அதுதான் தேவை. இப்போ நான் ஆக்சுவலா இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சது காரணம்னே பாத்தீங்கன்னா, எதுக்கு அன்பினால் தாங்குவேன் அறக்கட்டளை வச்சேன்னா, நான் ஒரு செய்தியில பார்த்தேன். நான் பச்சை குழந்தைகள் எல்லாம் குப்பை தொட்டியில போட்டு இருந்தாங்க, நாய் கடிச்சு கொதறி போய் கடந்ததுலாம் சொன்னாங்க. அந்த குழந்தையின் அனுபவத்தை நான் பார்த்தேன். அந்த பேரண்ட் எந்த ஒரு அளவுக்கு மனசை கல்லாக்கி இருந்தா குழந்தைய போட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி.
நான் அந்த குழந்தையின் வேதனையை தான் நான் பார்த்தேன். பேரண்ட் அது அவங்க போட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மண்ணுக்கு வந்து வாழணும்னு வந்த அந்த குழந்தை அதோட வேதனை என்ன ஆச்சு அப்படின்னு. அந்த அன்பு அதுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுனால அதனாலதான் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சது. காரணம் அதுதான். இந்த அன்பை நான் பலருக்கு கொடுக்கணும். இந்த அன்பு இல்ல அப்படின்றதுனால தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையே. எல்லாரும் அன்பு இருக்குன்னு சொல்றாங்க. நான் ரீசெண்டா வாட்ஸ்அப்ல ஒரு நியூஸ் ஒன்னு எனக்கு ஒருத்தர் அனுப்பினாரு. ஐ லைக் யூ, ஐ லவ் யூ, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு சின்ன வித்தியாசம் தான். அதுவும் யார் சொல்லியிருக்கேன்னா நம்ம இந்தியால வந்த புத்தர் தான் சொல்லியிருக்காரு. இது ரெண்டுத்துக்கும் ஐ லைக் யூ, ஐ லவ் யூ. ஐ லைக் யூ அப்படின்னாக்கா அவர் என்ன சின்ன சிம்பிளா சொல்றான். ஒரு பூவை பார்க்கிறோம், ஒரு ரோஜா பூவை பார்க்கிறோம், பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அழகா இருக்கேன்னு அதை பறிச்சு நம்ம எடுத்துட்டு போறோம். அது ஐ லைக் யூ, நான் பூவை விரும்புறேன் அப்படின்னு எடுத்துட்டு போயிடுறோம். ஆனா ஐ லவ் யூ அப்படின்னா அந்த செடி நல்லா இருக்கேன், அந்த பூ நல்லா இருக்கேன்னு இன்னும் தண்ணி ஊத்தி அதை பாதுகாக்கிறேன் நான். அது லவ் யூ. அதாவது உண்மையான அன்பு எதையும் எதிர்பார்க்காம சுயநலமா இல்லாம பொது நலத்தோட செயல்படக்கூடியதான் உண்மையான அன்பு. அப்போ நாம அன்பு செய்யறோம், நீங்க சொன்ன மாதிரி அன்பு செய்யறோம் அப்படின்னு சொன்னா நாம சுயநலம் இல்லாம செய்யறோமான்னு பாக்கணும். இப்போ நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் மீது உண்மையான அன்பு வைத்திருந்தால் அந்த குழந்தை வந்து நல்ல ஒழுக்கத்தோடு பண்போடு வந்து வளருவதற்கு உண்டான வாய்ப்புகள் பெற்றோர்கள் உருவாக்கி தராங்க. அதே நேரத்துல பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் வேலைக்கு போறாங்க அப்படின்னா வந்து அங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து அன்பு வந்து கிடைக்காம போயிருது. இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம், உங்க பெயர், எங்க இருந்து அழைக்கிறீங்க? மனமே மனமே நிகழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நம்பி. எனக்கு உடம்புக்கு சரியில்லாம இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படியா? ஆமா தம்பி, நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருந்தேன், இன்னைக்கு தான் எடுத்துட்டேன் தம்பி, இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது, நாளைக்கு வயிறு வலிக்கு தம்பி. அப்படிங்களா? சரிம்மா, நீங்க நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுமா? எனக்கு வயசு 60 வயசு ஆகுது தம்பி. 60 வயசு ஆகுது. ஓகே, நீங்க அப்படியே லைன்ல இருங்க. சார் மேடம் இருக்கேன், நான் லைன்ல இருக்கேன் தம்பி. அம்மா என்ன வயசுமா சொன்னீங்க? 60 வயசா? 60 வயசு. என் பேரு செல்லம்மா. உங்களுக்கு தூக்கம் வரலன்னா என்னம்மா கவலை இருக்கு? அப்படி எனக்கு என்ன முதல்ல வயசுல கல் இருக்குன்னு சொன்னாங்க, குளுக்கோஸ் எல்லாம் போட்டு கல் இல்லன்னு சொன்னாங்க டாக்டர். சரி, ஒண்ணு இல்ல, அப்புறம் எதையும் படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு நேரத்துல தூக்கம் வர மாட்டேங்குது. இல்லம்மா, எதை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன கவலைன்னா எனக்கே தெரியல. உங்களுக்கே தெரியலையா? அப்ப கவலையே இல்லன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. பேரும் வந்து நல்ல அழகான பேர், செல்லம்மான்னு வச்சிருக்காங்க. செல்லம்மா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. கல்லு இருந்துச்சுன்னா வந்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடும், அதனால கவலைப்படாதீங்க. குறிப்பா வந்து நான் காலையில நீங்க எந்திரிக்கும் போது ஐயா சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி வந்து நான் நலமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருப்பேன், அனைவரும் சந்தோஷமாக வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிங்க, வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அழைத்தமைக்கு மிக்க நன்றி. சார் சொல்லுங்க. குறிப்பா வந்து அந்த நம்ம கடைசி நேரத்தை நம்ம நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். 2 பேர் பெற்றோர்கள், அந்த பெற்றோர்கள் இருக்கிற 2 பேரும் வேலைக்கு செல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து அன்பு என்பது, அவர்களுடைய அன்பு வந்து தரப்படுவது குறைவாயிட்டே இருக்கு. இந்த மாதிரி காலகட்டங்கள் தான் நீங்க சொன்னீங்க, அன்று இரவு இல்லது பகல் என்ன நடந்துச்சு அப்படின்றத பேசணும்னு சொன்னீங்க. ஒரு சில பேர் அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து விளையாட்டு கூட கேட்கறது, நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையான்னு வந்து கேட்கறது. ஆனா அந்த ஒரு குழந்தை மட்டும் தெளிவா சொன்னா 2 பேரோட பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த குழந்தை வந்து 2 பேர்த்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்து வளருகிறதுன்னு அர்த்தம். ஆனா நான் அம்மா பிள்ளை தான், நான் அப்பா பிள்ளை தான் அடிச்சு பேசுற பிள்ளையோ சம்திங் ஏதோ வந்து ஒரு மைண்ட்லயோ அவங்களுடைய சிந்தனைகளோ அஃபெக்ட் ஆகுதான் வந்து அஃபெக்ஷன் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை சரிசரமா தாய் மீதும் தந்தை மீதும் அன்பு வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார்? 2 பேருமே தூக்கி கொஞ்சணும். கொஞ்சம் சிம்பிள். 2 பேரும் கொஞ்சணும். முதல்ல அந்த கேள்வியை கேட்கறத அவாய்ட் பண்ணணும். இது அவங்க ஏன் கேக்குறாங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, என்னுடைய பார்வையில அவங்களுக்கு அது கிடைக்காம போயிருக்கும், அதனால அவங்க கேட்பாங்க. இது அதான் சொன்னேன், இது வந்து தொடர். நான் எது இப்ப இருக்க பேரண்ட்ஸ் எல்லாமே ஒஸ்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அது கிடைக்கல, அவங்க அதை எதிர்பார்க்கறாங்க. அது தான் பிள்ளை அதை அனுபவிக்க கூடாதுன்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைக்கு படக்கூடாது. தொடர்ந்து பேசலாம் சார். இன்னொரு காலர் இருக்காங்க, நம்ம பேசுறோம். ஹலோ வணக்கம், மனமே மனமே நிகழ்ச்சி. பெயர், எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ சார். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சார், பள்ளியில இருந்து பேசுறேன் சார். ஓகேம்மா, உங்களுடைய ஆலோசனைகளை சாட்ட கேட்கலாம், கேளுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா.
சார் எனக்கு வந்து தேவையில்லாத எண்ணம் வருது, சிந்தனை வருது. நான் என்னோட ஒரு வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல சார். மனசு ரொம்ப கவலையா இருக்கு. தேவையில்லாத கனவா வருது, கெட்ட கெட்ட கனவா. அது என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. அழுது உட்காந்து தனியா பேசிக்கும் போதே அழுகுறோமான்ற மாதிரி வருது. என்ன வயசமாகுது உங்களுக்கு? எனக்கு ஒரு 30 வயசு ஆகுங்க சார். 30 வயசு தானே ஆகுது? ஆமாங்க சார். நீங்க சின்ன வயசு தானே, ஒன்னும் வயசானவங்க எல்லாம் இல்லையே. இதுக்கு அப்புறம் தனியா உட்காந்து அழ ஆரம்பிக்கணும். நீங்க எதாவது அதாம்மா, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி நேரங்கள்ல ஏதாவது நல்ல புத்தகங்களை எடுத்து படிங்க. உங்க மைண்ட டைவர்ட் பண்றதுக்கு புத்தகங்களை எடுத்து படிங்க. இல்ல நல்ல சிரிப்பு சேனல் நிறையவே இருக்கு, உட்காந்து சிரிப்பு சேனல் உட்காந்து பாருங்க. உங்க மைண்ட டைவர்ட் பண்ணி பாருங்க, சரிங்களா? அதுவும் இல்லாம பக்கத்துல ஏதாவது யோகா சென்டர் இருந்தா முதல் போய் யோகாவுக்கு போங்க. அங்க வந்துட்டு அது மெயினா தியானம் பண்ணக்கூடிய வகையில நான் யோகாவை சொல்றேன். நான் திருப்பி அதான் சொல்றேன். யோகான்னு சொல்றதுனால எல்லாம் போய் வெறும் எக்ஸசைஸ் மட்டும் போய் செய்யாதீங்க. யோகால போகும்போது தியானம் செய்யணும். தியானம் செய்யக்கூடிய யோகா சென்டர் எதுன்னு பார்த்து அங்க போங்க. ஏன்னா நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காகத்தான் நம்ம யோகாக்கு போனோம். உடம்ப வந்து ஓரளவுக்கு வளைக்க கத்துக்கணும், தேவைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வெறும் உடம்ப மட்டுமே வளைச்சுக்கிட்டு இருந்தா பத்தாது இல்லையா? அதனால உடம்ப வளைக்கிறது கூட மனசையும் கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும். அப்படி பயிற்சி கொடுக்கக்கூடிய யோகா சென்டருக்கு போங்க, சரிங்களா? இல்லைன்னா நீங்க வீட்லயே இப்ப நிறைய சேனல்லயே சொல்லி தராங்க, அது போல நீங்க செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு வந்துடும். நீங்க வேற ஒண்ணும் இல்லம்மா, மைண்ட டைவர்ட் பண்ணுங்கம்மா. மனசுல வேற ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி எண்ணங்கள் சிதறடிக்குது அப்படின்னும் பொழுது நல்ல எண்ணங்களை படிங்க. உங்க பேர் என்னம்மா சொன்னீங்க? எங்க பேர் வந்து ரேவதி சார். சரிங்கம்மா. நீங்க ஆக்சுவலா உங்களுடைய ஆன்மீக புத்தகங்கள் இருக்கு இல்லையா, ஆன்மீக புத்தகங்கள் கொஞ்சம் படிங்க, சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கும். மனசை வந்து தேவையில்லாம அலைய வைக்காது. நாம நிறைய ஆன்மீகத்தை விட்டு இப்ப வெளியில போயிட்டே இருக்கிறோம். அதுதான் வருத்தப்பான ஒரு காரியம். அது படிச்சீங்கன்னா அதை பத்தியே யோசிச்சுட்டு இருங்க, வேற எதையும் யோசிக்காதீங்க, சரிங்களா? சரிங்க, ரொம்ப நன்றி ரேவதி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. சார், இவங்க பழனியில இருக்காங்க. டெய்லி ஒரு முறை வந்து மலை ஏறி இறங்கினாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை போயிடும், தாராளமா சரியா போயிடும் நினைக்கிறேன். ஏறும்போது இறங்கும்போது அந்த சாமி பேரை சொல்லிக்கிட்டே ஏறி இறங்குனாங்கன்னா அது ஒரு நல்ல எக்ஸசைஸ், உடம்புக்கு நல்லது, மனதுக்கும் நல்லது. ஓகே சார், நீங்க நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல இருந்து இப்ப முடிகிற வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா வந்து அந்த ஒரு 4 விஷயங்கள் வந்து நீங்க சொல்லி கொடுத்தீங்க. அன்பு, ஏற்பு, பாதுகாப்பு, மதிப்பு. சோ அந்த 4 பூக்கள், அது பிளவர்ஸ் கூட பிளவர்ஸ் சொல்றது நான் சொல்ல 4 அடித்தளம். அதாவது ஒரு கட்டடத்துக்கு எப்படி பேஸ் வேணுமோ, அடித்தளம் வேணுமோ, நம்ம ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் தேவையான அடித்தளம். இது நலிவடைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும் நம்ம பாக்குறோம், கட்டடங்கள் என்ன ஆகுதுன்னு. அது போலதான் மனித வாழ்க்கையும். கண்டிப்பா சார், இந்த 4 அடிப்படைகளும் இருந்தா குழந்தை வளர்ப்பு வந்து ரொம்ப பெரிய சாகசம் கிடையாது, சாமானியரும் கூட வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நேயர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க. அதே மாதிரி வந்து குழந்தைகள்ல ஆண் பெண்ற பாகுபாடு இருக்கக்கூடாது, எல்லாம் ஒரே குழந்தைகள் தான். அதே போல வந்து மூத்த குழந்தை இளைய குழந்தை அப்படின்னு பார்க்க கூடாது, இரண்டும் சரிசமம் தான் வந்து பசுமரத்துல ஆணி அடிச்சமா நீங்க சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டதுக்கு ராஜ் செய்திகள் தொலைக்காட்சி சார்பாகவும் உங்களுக்கும் அன்பு நாள் தங்கும் அறக்கட்டளைக்கும் எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நேயர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் மனமே மனமே நிகழ்ச்சியில் வருகிற வாரம் மற்றொரு அழைப்பாளருடன் குறிப்பாக மனமே மனமே நிகழ்ச்சியில் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது எப்படி என்பது குறித்து விவாதிப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.